ராஜேஸ்வரி அவர்கள் வெற்றிகரமான பேச்சுக்கான வழிமுறைகளை பத்தி பேச போறாங்க. மேன்பிகு சொல்வேந்தர், மேடை உங்கள் வசம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல அன்பரசு என்ன அணுகினப்போ மேடம் எஜுகேஷனல் செஷன் அப்படின்னாரு. எனக்கு எஜுகேஷனல் செஷன் அப்படின்ட்டாலே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மள எஜுகேஷனல் செஷன் பேச சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டேனா. அப்புறம் அவரு இல்ல மேடம் இதை பத்தி பேசுங்க அதை பத்தி பேசுங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்போ நான் சொன்னேன், வெற்றிகரமான பேச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பட் மெம்பர்ஸ்க்கு என்ன வேணும் அதை பத்தி தான் நம்ம பேசணும். ஏன்னா அவ்வளோ ரூபா கட்டி சொல்வேந்தரா ஆயிருக்காங்க இல்லையா. 13,000 14,000 ஒரு வருஷத்துக்கு இந்த மன்றத்துல உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னா, அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு இமாலய லெவல்ல இருக்கும். எஜுகேஷனல் செஷன் அப்படின்ட்டா ஒரு நோட்டு பேனா எல்லாம் எடுத்து வச்சு கிடக்குறன்னு என்னடா எழுதலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதனால அவங்களையே கேளுங்க, என்ன தலைப்புன்னு அவங்களையே கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் எனக்கு ஒரு 3 தலைப்பு கொடுத்தார். அன்பரசன் அன்பரசன் சொல்லுங்களேன், அது என்ன 3 தலைப்பு? தேடுறீங்களா? நான் எடுத்துட்டேன். பேச்சில் வெற்றி பெறும் ரகசியங்கள், கேட்போரின் மனதில் நிலைக்கும் பேச்சு. இது 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதான் சொன்னேன் அவர் அன்பரசன் கிட்டே. நான் அதான் சொன்னேன், வெற்றிகரமான பேச்சுக்கான வழிமுறைகள், பேச்சில் வெற்றி பெறும் ரகசியங்கள், கேட்போரின் மனதில் நிலைக்கும் பேச்சு. உங்களுக்கெல்லாம் தோன்றது இல்லையா? அதே போலதான் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா தான் இருக்கு, தொடர்புடையதா தான் இருக்கு. மனசுல நிக்கிற பேச்சு தான் வெற்றிகரமான பேச்சு. இல்லாட்டா எப்படி நம்ம வெற்றிகரமான பேச்சுன்னு சொல்லுவோம்? நம்ம இப்ப எதுக்கு நம்ம சொல்வேந்தர் சுக்கி சிவம் ஐயா பேச்சை எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடைக்க, ஒரு உந்துதல் கிடைக்கிறது அவங்க பேச்சை கேட்கறச்சு. அப்பதான் அது ஒரு வெற்றிகரமான பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வெற்றிகரமான பேச்சு அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? முதல் படி என்ன பண்ணணும்? நம்ம ஜான் ஜான் வேண்டாம், அவர் தான் இன்னைக்கு சொல்வேந்தர். இவரை கேட்குவா, அக்கவுண்டர் சதீஷ். வெற்றிகரமான, சரி வெற்றிகரத்தை விட்டுருவோம். முதல்ல ஒரு பேச்சை எழுத உக்காடுறீங்க சதீஷ், என்ன முதல்ல என்ன தேவைப்படும்? ஒரு பேச்சு நம்ம உக்காடுறோம் எழுத, முதல்ல என்ன தேவைப்படும் அதுக்கு? முதல்ல நாம வந்து என்ன பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின ஆராய்ச்சிகள் கொஞ்சம் பண்ணிட்டு அதை பத்தின குறிப்புகள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை நம்ம ஒரு தடவை பேசி பார்த்துட்டு பேசணும். வெரி குட், நல்லா சொன்னீங்க. கரு வேணும் முதல்ல. கரு அப்படின்னா என்ன? தீம். தீம்னா மெசேஜ். நம்ம எந்த ஒரு சென்டென்ஸ் பேசினாலுமே, சொற்றொடரை பேசினாலுமே, வாக்கியத்தை பேசினாலுமே அது மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் இந்த சொல்வேந்தரோட ஒரு முக்கியமான ஒரு அங்கம். எந்த ஒரு நம்ம ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாலுமே, எந்த ஒரு பேச்சை அழிச்சாலுமே, என்னோட மென்டர் அதான் சொல்லுவார், அதுல ஒரு மெசேஜ் இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் இருக்கணும். 1 hour வேஸ்ட் பண்ணிட்டு வராங்க மேடம், அவங்க உங்களை எதுக்கு வராங்க? என்னமாவது நீங்க சொல்வீங்க, ஏதாவது அவங்க வாழ்க்கைக்கு உபயோகம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் வராங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாத்வே அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா, பாதை. அதுல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காது, இன்னொன்னு அது மாதிரி இன்னொன்னு இருக்காது. எதுக்கு அந்த மாதிரி வழிவகுச்சிருக்காங்க அப்படின்னா, சொல்வேந்தர்ல நம்ம கத்துக்கணும் எப்படி நம்மளோட பேச்சு ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கணும். அப்புறம் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும், நம்மளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும். அதுதான் நம்மளோட ஒவ்வொரு ப்ராஜெக்டோட நோக்கமுமே. அதுதான் முதல்ல ஒரு 1.5 minutesலயே தெரிஞ்சுருவாங்க
இவன்கிட்ட சரக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஒரு 1.5 மினிட்ஸ் தான் நம்ம வந்து ஆடியன்ஸை கேட்ச் பண்ணணும். அப்ப எப்படி கேட்ச் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃபுல் அந்த ஸ்பீச்சும் போகும். ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்த்துடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேச்சு கொடுக்க போறோம் அப்படின்ட்டாலே, இப்ப நம்மளுக்கு எல்லாம் பிளான்டு ஸ்பீச்சஸ் தான் இல்லையா, ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சஸ் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கரு எடுத்துக்கோங்க, ஒரு மெசேஜ், ஒரு தீம். ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல நடந்திருக்கும். முக்காவாசி உங்களோட வாழ்க்கையில நடந்ததை எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து நம்மளோட ஒரு பேச்சு வந்து வெற்றிகரமான பேச்சா இருக்கும். ஏன்னா நான் பேசின பேச்சுக்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கை தொடர்பானது தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சராக இருந்திருக்கேன் இல்லையா நான், அதனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் என்ன நடந்தது, என்னோட வீட்டில் என்ன நடக்குது, என்னோட குழந்தைகள் லைஃப்பில் என்ன, பொண்கள் லைஃப்பில் என்ன நடந்தது, இதை பற்றி தான் என்னோட ஸ்பேச் ஃபுல்லு இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதோட கனெக்ட் ஆக முடியும். நம்ம வேற யாரதோ பக்கத்து வீட்டுக்காரன் தான் நீங்கள் பேசுறச்சே உங்களுக்கு அவ்வளோ கனெக்டிங் ஆகாது அந்த இடத்துல. அதனால முதல்ல வெற்றிகரமான ஸ்பேச்சுக்கு முதல் படி என்ன பண்ணும் நீங்க அப்படின்னாக்க, நல்ல ஒரு தீம். சாதாரணமா இருக்கலாம். இப்போ பஸ்ல போறச்ச ஒரு கண்டக்டர் நம்மள திட்டிருப்பான். அது நம்ம மனசை எவ்வளோ பாதிக்கும், எவ்வளோ ஒரு வலியை கொடுக்கும். அதை நீங்க கருப்பொருளா கூட எடுத்துட்டு ஒரு ஸ்பீச் எழுதலாம். அது உங்க பேச்சோட ஒரு அங்கம், அவ்வளவுதான். அது எப்படிலாம் உங்களை சித்திரவதை செய்யறது, எப்படி உங்களை மாத்துறது லைஃப்ல அப்படின்னு நீங்க எழுத ஆரம்பிக்கணும். எப்பவுமே எல்லாருக்கும் நகைச்சுவைனா ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம ஜவஹர் கூட பேசினப்போ நம்மளுக்கு எவ்வளவு பிடிச்சது இல்லையா, அந்த குண்டு பையன், குண்டு இது அப்படின்லாம் சொல்றச்சே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிரிப்போம். நம்மளே குண்டா இருந்தா கூட இன்னொருத்தர் குண்டுன்னு சொன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை, அந்த நகைச்சுவைங்கிறது இருந்தாலே நம்ம பாதி வந்து வின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ ரைட்டருக்கு கூட நம்ம போறோம் இல்லையா, சினிமா அரங்குக்கு எதுக்கு போறோம், நம்ம எல்லாத்தையும் மறந்து சிரிக்கலாம் அப்படின்னு போறோம். பட் சில சமயம் அதுக்கு எதிர்மாறா இருக்கும். அப்பா ஏன்டா வந்தோம், வெளில போலாம் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பீச் எப்பவுமே முதல்ல என்ன, நல்ல ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறமா எழுத ஆரம்பிங்க. இன்னொரு ஒரு ஹிண்ட் என்ன கொடுப்பேன் நான், இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, டெய்லி நடக்கிறதையே நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதான் ஜேர்னல் ஏதோ சொல்றாங்க இல்லையா, இப்போ டெய்லி ஜேர்னல் ஏதோ சொல்றாங்க இல்லையா இப்பெல்லாம், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அது என்னைக்கோ எப்பவோ நம்மளுக்கு வந்து உபயோகப்படும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல அது நம்மளுக்கு உபயோகப்படும், சொல்வேந்தர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல தீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தினமும் உங்க வாழ்க்கையில நடக்கிறத எழுதுங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், சமைக்கிறதா கூட இருக்கலாம், பரவாயில்ல. சமைக்கிறதே டெய்லி வேற வேற மாதிரி பண்றோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி இருக்கலாம். இது ரெண்டும் முதல்ல பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடணும். இது பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. எழுத உடனே ஆரம்பிக்கணும். ஒரு பேராகிராஃப் இருந்தாலும் பரவாயில்ல, எழுத ஆரம்பிச்சிடணும் ஃபர்ஸ்ட். எழுத 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 உங்களுக்கு அப்படியே தாட்ஸ் பில்டப் ஆகிட்டே போகும். இல்லை எனக்கு தாட்டே வரலையே, நான் என்ன எதை பற்றி எழுதுவேன், எப்படி எழுதுவேன்னு யோசிச்சுட்டே இருந்தா வராது. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பென்னு, புட் த பென் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் கடகடன்னு எழுத ஆரம்பிச்சா தன்னால வரும். ஏன்னா நம்மளோட அனுபவம், அது பக்கத்து வீட்டுக்காரந்து இல்லை, நம்ம அனுபவம் அப்படின்னு வரச்சே நம்மளுக்கு சரளமா எழுத வரும் உங்களுக்கு. அதை எழுத ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். அது வந்து ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிறதே கிடையாது. சும்மா கொலோக்கியலா ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு படிப்பீங்க இல்லையா, நீங்க படிச்சு பார்க்கச்சே உங்களுக்கு தோணும், இந்த மாதிரி இன்னும் இது மாதிரி எழுதலாமா, அந்த மாதிரி எழுதலாமா அப்படின்னு தோணும். ஏஐ கிட்ட கேட்காதீங்க. நம்மளோட
கற்பனை திறன்லாம் அழிஞ்சு போகும். நிச்சயமா ஏஐ கிட்டையும் கேட்கக்கூடாது. மென்டர் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் மென்டர் இருக்காங்க. சொல்வேந்தர் மன்றத்துல முதல் படியே ஃபர்ஸ்ட் மென்டர் அலாட் பண்ணும். அது எனக்கு கிடைச்சாப்ல மென்டர் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லு. அவரெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. இப்ப எனக்கு கிடைச்ச மென்டீஸ்லாம் என்ன தெரியுமா, எழுதவே மாட்டாங்க ஸ்கிரிப்ட். மேம் நான் அப்போன்றச்சே படிப்பேன் மேம், நான் அப்போன்றச்சே இம்ப்ரவைஸ் பண்ணுவேன் மேம், நான் அப்படி பண்ணுவேன் எப்படி, எவ்வளோ கேட்டாலும் அவங்க எனக்கு ஸ்கிரிப்டே அனுப்பிச்சதில்லை. அவங்க ஸ்பீச்சை நான் கேட்பேன் இல்லையா, எய்தர் தே யூஸ் டு கோ ஓவர் போர்டு, 7.5 நிமிஷம் 8 நிமிஷம், இல்லாட்டா 3 நிமிஷம் 4 டிஸ்குவாலிஃபைடு, இப்படிதான் இருக்கும் அவங்க ஸ்பீச். ஏன்னா ப்ரிப்ரேஷன் இல்லை. ப்ரிப்ரேஷன் இஸ் எ மஸ்ட். அது ஃபர்ஸ்ட் மென்டருக்கு அனுப்பணும். ஒன் ஃபுல் பாத்வே நீங்க மென்டர் வேணே வேணும். ஈவன் ஐஸ் பிரேக்கர் ஆல்சோ மென்டர்கிட்ட அனுப்பி மென்டர் கரெக்ட் பண்ண அப்புறம் தான் நீங்க ஐஸ் பிரேக்கரே கொடுக்கணும். எவ்வளோ பேர் இது தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மென்டர் இல்லாத ஸ்பீச்சஸ்லாம் இட் இஸ் எ ஃபெயிலியர் எப்பவுமே. நான் பார்த்துருக்கேன் அது. ஸோ முதல்ல கருப்பொருள் எடுத்துக்கோங்க, அப்புறம் தினமும் எழுத ஆரம்பிங்க. உங்க டெய்லி ஜேர்னல் இருக்குல்ல, அதை எழுதுங்க. அப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடி ஆன உடனே முதல்ல உங்க மென்டர்கிட்ட அனுப்பணும். மென்டர் சொல்லுவார், அவர் he will take his own time. கார்த்திகேயன் சார்லாம் 15 நாள் ஆகும் அவர்கிட்டலாம். ஆனால் வெரி பிஸி. பட் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ரிமைண்ட் him, சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், டெய்லி அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் அவர் ரிவ்யூ பண்ணி இதை சேஞ்ச் பண்ணுங்க, அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். இதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார், அவ்வளோதான். அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணோம் அதை. he will not do all that. அப்புறம் நானே உட்காந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி திருப்பி அனுப்ப, திருப்பி வில் ரிவ்யூ. ஸோ என்னோட ஒரு ஸ்பீச் கொடுக்க 1 மாசம் ஆகும் எனக்கு. தரமான ஸ்பீச்சா இருக்கும். ஆனா யாருமே எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஸ்பீச்சஸ். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மென்டர். அப்புறம் இன்னொன்று என்ன முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னா, எல்லாரும் ஸ்பீச் கொடுக்குறப்பல நம்ம எது கொடுக்கணும், நான் எப்பவுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணுறது எப்பவுமே உண்டு. அந்த மாதிரியே ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன் கிளப்ல. அது ரொம்பவே வரவேற்றாங்க எல்லாருமே. என்னோட ப்ரெசன்டேஷன் மாஸ்டரியில் செகண்ட் லெவலில் இது என்னமோ ஒன்று வோக்கல் வெரைட்டி, அதெல்லாம் அப்போ செகண்ட் லெவலில் இருந்தது. அப்போ முதல்ல இல்லை, 2வது இதில் வரும். அப்போ வோக்கல் வெரைட்டி அது மாதிரி ஏதோ இருக்கிறச்ச நான் வந்து உபன்யாசம் மாதிரி பண்ணேன். தமிழ் பாட்டெல்லாம் போட்டு ஒரு உபன்யாசம் மாதிரி பண்ணேன். அவ்வளோ வரவேற்றாங்க. அந்த மாதிரி எதான நம்ம வந்து கோயிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் திங்கிங். ஆனால் அதுக்கு நிறைய திங்க் பண்ணோம், கிரியேட்டிவிட்டி நிறையா இருக்கணும், நேரம் நிறையா செலவாகும் அதுக்கு. ஆனால் அது கொடுக்குற ஒரு மன நிறைவு எதுவுமே கொடுக்காது உங்களுக்கு, நிச்சயமா சொல்கிறேன். அது மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சொல்றது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, மோட்டிவேஷனாக இருக்கா, என்ன நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு ஸ்பீச் நான் இப்போ கொடுக்குறேன், இதுலேருந்து என்ன கருத்தை நான் சொல்கிறேன் மக்களுக்கு. அது லாஸ்ட் 2 மினிட்ஸ் மெசேஜ் தான் இருக்கணும் உங்க ஸ்பீச்சில். ஃபர்ஸ்ட் 1.5 மினிட்ஸ் வந்து கான்டெக்ட் செட்டிங் அப்படின்னு வர கார்த்திகேயன் சார். 1.5 மினிட்ஸ் கான்டெக்ட் செட்டிங், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு புரிய வச்சிடணும் ஆடியன்ஸ்க்கு. ஓ இதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு புரிஞ்சிடணும். அப்புறமா ஒரு 3 to 3.5 மினிட்ஸ் பாடி, அந்த இன்சிடென்ட்ஸ் அது இது நகைச்சுவை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் 2 மினிட்ஸ் ஒன்லி மெசேஜ். இட் ஷுட் பி சீரியஸ், இட் ஷுட் நாட் பி ஹியூமரஸ். எப்பவுமே மெசேஜ் சொல்றச்ச கொஞ்சம் சீரியஸாக தான் நம்ம சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு. அப்பதான் நம்ம பேசின பேச்சோட தாக்கம் இருக்கும் அவங்கள்ட்ட. நம்ம மெசேஜையும் போற போக்கில் சொல்லிட்டோம்னா இட் won't be a successful speech. வெற்றிகரமான ஸ்பீச்சா இருக்காது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நம்ம ஒரு ஸ்பீச்சுக்கு ரெடி பண்ணணும் எப்பவுமே. அப்படி ரெடி பண்ணிட்டா
முதல்லயே நான் வெற்றிகரமான ஸ்பீச்சா அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். அது ஆகும், 2 levels ஆகும் உங்களுக்கு. அது புரிபடவே உங்களுக்கு 2 levels ஆயிடும். நிறைய டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், இவர் இப்படி பேசுறாரு, அவர் இப்படி பேசுறாரு, ஓ இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு அப்பதான் புரிபடும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கோட் இருக்கணும், ஒரு ஸ்டோரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க எல்லாரும். கரெக்டு, நானும் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கோட்டுங்கிறது சில சமயம் என்ன ஆயிடுறது, நம்மள சித்திரவதை பண்றாப்புல ஆயிடும். சில சமயம் நம்மளுக்கு மனப்பாடமே பண்ண வராது அந்த கோட்டெல்லாம். அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா அதுவே டென்ஷன் ஆயிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க சொல்றதே நீங்க கோட்டா வச்சுக்கலாமே, என்ன தப்பு இருக்கு அதுல? ஒன்றும் தப்பே கிடையாது. எதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் தான் சொல்லணும், காந்திஜி தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளே சொல்லலாமே கோட்டெல்லாம். நம்ம தான் பெஸ்ட் கோட் சொல்றதுல ஆக்சுவலா. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணினா வெற்றிகரமான ஸ்பீச் தான் நம்மளோட. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கரு கடிச்சிட்டாலே பாதி கிணற தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டெய்லி ஜேர்னல் எழுதணும், டைரி. என்ன நடக்குது, என்ன வேணா நடக்கட்டும், யூ ஷுட் ரைட் இட் டவுன். ஏன்னா மறந்துடும் நம்மளுக்கு. மூணாவதா என்ன சொன்னேன் நான், மென்டர். ஃபர்ஸ்ட் மென்டர், நல்ல மென்டர் கிடைச்சிட்டாலே we are going to be successful toastmaster அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு. இந்த மூணும் தான் மெயின் ஸ்டெப். அப்புறமா நம்ம ஜோக்கு போடுறது, அது போடுறது அதெல்லாம் செகண்டரி. அப்புறம் அதான் நம்ம 7 minutes ஸ்பீச்சை நம்ம எப்படி பிரிக்க போறோம், அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 1.5 minutes, as I said, you set the context. எதை பத்தி நீங்க பேச போறீங்க கிளியரா சொல்லிடணும் அதை ஃபர்ஸ்ட். அப்புறம் 3 நிமிஷம் அந்த ஜோக் சொல்றதோ, ஸ்டோரி சொல்றதோ, உங்க வாழ்க்கையிலேருந்து சொல்றதோ, இல்ல திருவள்ளுவர் அவர் வாழ்க்கையிலேருந்து ஏதாவது முன்னுதாரணமா கொடுத்தாலும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் சொல்லிட்டு 2 நிமிஷம் சீரியஸ் மெசேஜ் டு த ஆடியன்ஸ். இந்த மாதிரி நம்ம எழுதினாலே நம்ம ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா வரும். நல்லா வந்தா போறது, பிரசன்டேஷன்ன்றது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மனசுல நாட்டுறாப்புல எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க எழுந்து நின்று தான் பேசணும் எப்பவுமே. அப்பதான் நம்ம ஃபுல் பாடி எப்படி நம்ம காட்டுறோம், பாடி லாங்குவேஜ் அப்படின்னே ஒன்று இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த பாடி லாங்குவேஜுக்கு தான் நான் உபன்யாசம் பண்ணேன், கவிதா மேம் கூட அமைச்சிருக்கேன், வேணா பாருங்க, ஷேர் பண்ண சொல்லிட்டு அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னே ஒன்று இருக்கு. அப்போ எழுந்து நிற்காத நம்ம எப்படி பாடி லாங்குவேஜ் காட்ட முடியும்? அதனால எல்லா ஸ்பீச்சுமே மை ரிக்வெஸ்ட் இஸ், ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறதுனால எழுந்து நின்றுண்டு தான் நம்ம பேசணும். அப்பதான் உங்களுக்கே ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். இப்போ இப்படியே உக்காந்துட்டேன்னா ரொம்ப ரிலாக்ஸா போயிடுவோம் நம்ம. அந்த ஒரு இம்பாக்ட் எவாலுவேட்டருக்கும் வராது நம்ம ஸ்பீச்ல. அதனால அப்படி வேண்டாம். ஃபர்ஸ்ட் டெல் யுவர் மைண்ட், ஐ எம் கோயிங் டு டாக், ஸ்டாண்ட் அப் அண்ட் டாக். ஃபர்ஸ்ட் மேக்கப் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட். அதனால இந்த ஒரு 3 டிப் வச்சுட்டாலே போறோம். மென்டர், ஃபர்ஸ்ட் மென்டர், அப்புறம் கருப்பொருள், அப்புறம் டெய்லி நடக்கிறத எழுதுறது. இதை 3. அண்ட் உங்க ஸ்பீச் உங்களுக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். யூ ஷுட் என்ஜாய் யுவர் ஸ்பீச். நிறைய தரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஐயோ ஏதோ எழுதணுமேப்பா, ப்ராஜெக்ட் பண்ணணுமேப்பான்னு ஏதோ ஒன்று எழுதி ஏதோ ஒன்று பேசுவோம். நிறைய தரம் அப்படிதான் ஆகும். அப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கணும் நான் எழுதினது, ஐயோ எவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது 3. எல்லாம் முடிச்சுட்டு தலைப்பு கொடுங்க. முதல்ல தலைப்பை வச்சிடாதீங்க. அப்புறம் தலைப்பை நோக்கி தான் நம்ம பயணம் போகும். வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எழுதிட்டு தலைப்பு கூட இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். தலைப்பை கொடுக்கறச்சே அவங்களுக்கு க்ளூவே கிடைக்கக்கூடாது, நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு க்ளூவே கிடைக்கக்கூடாது. என்ன கில் டு வின் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன் நான் ஒரு தரம். கில் டு வின்
என்னடா இது இன்னைக்கு ரத்த களரியா இருக்கும் போல் இருக்கே, டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒரே மெசேஜா போட்டுட்டு இருந்தாங்க எங்க குரூப்ல. அப்போ தேன் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ். கில் டு வின்னா எதை கில்? கில் யோர் ஈகோ டு வின் த பீப்புள்ஸ் ஹார்ட். அதுதான் என்னோட மெசேஜ் அன்னைக்கு. பட் தலைப்பு பாருங்க, கில் டு வின். சஸ்பென்ஸ் என்ன பேச போறாங்க, அந்த ஒரு சஸ்பென்ஸை பில்ட் பண்ணோம் நம்ம. எப்போ இதுவும் கார்த்திகேயன் சார் தான் சொல்லி கொடுத்தது எனக்கு. எப்பவுமே தலைப்பை வந்து நம்ம என்ன பேச போறோம்னு கெஸ் பண்ணக்கூடாது. அவங்க அந்த மாதிரி தலைப்பு தான் நம்ம கொடுக்கணும். எப்போ அது இருக்கவே கூடாது அதுல. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பேச்சை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே. ஸோ இதெல்லாம் தான் என்னோட வெற்றிகரமான ஒரு பயணத்துக்கு இந்த ஒரு முறைகள் தான் நான் வந்து கடைப்பிடிச்சேன். அது எப்படி உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன். ஆர் வி கேன் வைண்ட் அப், நோ கவிதா? ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஒரு 2 நிமிடம். அதான் சொன்னேனா, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லாட்டா அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம் ஜான்.